மிக்க வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி. தெளிவா கேக்குதுங்களாம்மா? தெளிவா கேக்குதம்மா. ஆ, நன்றி அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய சிந்தனையை சிறப்பித்து தருவாராக. அனைவருக்கும் இனிய மாலை காலை வணக்கங்களையும் வாழ்க வளமுடன் என்ற நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கிறோம். எனக்கு இந்த அருமையான வாய்ப்பை நல்கிய ஸ்கை நார்வே மனவளக்கலை மன்ற நிர்வாக உறுப்பினர்கள் அனைவருக்கும், இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து வேதாத்ரி அன்பு உள்ளங்களுக்கும் எனது சிரம் தாழ்ந்த வணக்கங்களையும் வாழ்க வளமுடன் என்ற நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கிறேன். வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன். ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை தோறும் மகரிஷியோட கவிக்கான விளக்கத்தை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு வித்தின் மூலமே பிறவி தொடர்ன்ற தலைப்பின் கீழ் வரும் 1320வது கவி. முதல்ல கவியை பார்க்கலாம். வித்துதனை அடிப்படையாக கொண்டு சீவன் விரிவடையும் உயிரில் உடலில் பிரபஞ்ச கொத்தியக்க நிகழ்ச்சிகளில் தனக்கு ஏற்ற குறிப்பிட்ட மூலகங்கள் ஆற்றல் பெற்று எத்தனையோ கோடி சீவன் ஒரே வித்தில் ஆம் எனில் இறந்தால் மறு பிறவி உயிர்கட்கு ஏது? செத்த பின்னர் அணுத்துகளாம் உடல் உயிர் பின் சேரும் அது அதற்கு ஏற்ற நிலைகளோடு. வாழ்க வளமுடன். ரொம்ப அற்புதமான கவி மகரிஷி நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அதாவது வித்துதனை அடிப்படையாக கொண்டு ஜீவன் விரிவடையும் உயிரில் உடலில். நம்முடைய பிறவியோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாம விலங்கினத்தை விட்டு நமக்கு 6வது அறிவு இருக்கு. அந்த 6வது அறிவுல நாம முழுமை பெறணும். அடுத்து ஒழுக்கம், கடமை, ஈகை அப்படிங்கிற அறநெறி வாழ்க்கை வாழ்ந்து இந்த பிறவியிலேயே நம்முடைய கருமையத்துல இருக்கக்கூடிய பதிவுகளை கழித்து அந்த இறைநிலையை உணரணும். அதுக்காக தான் நாம இந்த பிறவியையே எடுத்திருக்கிறோம். அப்போ முதல் வரியை பார்த்தோம்னா, வித்துதனை அடிப்படையாக கொண்டு ஜீவன் வித்து ஆகிய கருப்பொருளை அடிப்படையாக கொண்டுதான் ஜீவ வினங்கள். வித்தாகிய அந்த கருப்பொருள், வித்துதான் நம்ம எல்லாத்துக்குமே மூலம். அந்த கருப்பொருளை அடிப்படையாக கொண்டுதான் ஜீவ இனங்கள் தோன்றி பெருக்கமடைய முடியும். உடல்லையும் உயிரிலையும் நமக்கு ஏற்புடையதான சில குறிப்பிட்ட மூலகங்களை பிரபஞ்ச கொத்தியக்க நிகழ்ச்சிகள் மூலம் ஆற்றலை பெற்று ஒரே வித்தின் மூலம் பல கோடி ஜீவன்களை உள்ளடக்கி கொண்டுள்ளது. ஒரு வித்துக்குள்ள பாத்தீங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் அடங்கி இருக்கு. மகரிஷிக்கு இந்த உண்மை தெரிஞ்ச போது மகரிஷி அதுக்கும் ஒரு அற்புதமா ஒரு கவி எழுதியிருக்கிறாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கவிதான். சுழல் தட்டு விளையாட்டில் சுற்றி விட்டோன் பெறல் போல் சொல் எண்ணங்கள் செயல்கள் காந்த அலையாகி சுழன்று ஓடி விரைவு ஒக்கச் சென்று முடிவான சுத்தவெளி அழுத்தத்தால் பின்னோக்கி வந்து சுழன்று இயங்கும் ஜீவகாந்த கருமையம் ஈர்த்து சுருக்கி இருப்பாய் வைத்து காலத்தில் மலர்த்தும் சுழற்சி ஈர்ப்பு காப்பு உன் திருவிளையாட்டு என்று சொல்லாமல் விளக்கிவிட்ட சொற்கடந்த பொருளே. இந்த உண்மையை மகரிஷி தெரிஞ்ச உடனே அவர் அதை அற்புதமா விளக்கி சொல்றாங்க. அதாவது ஒரு மனிதன் தீய குணங்கள் வயப்பட்டு மற்றவங்க மீது பகை உணர்வு கொண்டு தீய அலைகளை வீசி அவங்கள அழிக்க திட்டமிடுறான். மற்றொரு மனிதன் என்ன பண்றான்னா, மற்றவங்களுக்கு பிறருக்கு நன்மை செய்ய நினைக்கிறான். அவங்கள நினைச்சு நல்லா வாழ்த்திட்டே இருக்கிறான். இத்தகைய செயல்கள் மூலம் இந்த காந்த ஆற்றலானது எப்படி ஆகுதுன்னா அலைகளாக மாறி அவங்கவங்களோட தன்மைகளாக மாறுது அப்படிங்கிற விளக்கத்தை இறைவா எனக்கு உணர்த்தி விட்டாய். மேலும் வெளியில் செல்லும் ஒருவரது எண்ண அலைகள் எவ்வாறு அவரையே நோக்கி திரும்பி வந்து கருமையத்தில் அமர்த்தி இருப்பாக்கின்றது. நம்ம என்ன செயல் செய்யறோமோ செயலுக்கான விளைவு நிச்சயம். அது திருப்பி நமக்கே நம்முடைய கருமையத்துல பதிந்து கால நேரம் வரும்போது விளைவை கொடுக்கும் அப்படிங்கிற உண்மை எனக்கு தெரிஞ்சது. இது எவ்வளவு பெரிய இந்த விளக்கத்தை எனக்கு தெரிய வச்ச இறைவா அப்படின்னு சொல்லி மகரிஷி அப்படி உணர்ச்சி வயப்பட்டு இந்த கவியை எழுதியிருக்கிறாங்க.
கருமையத்துல அமர்த்தி இது இருப்பா இருக்கு அப்படிங்கிற உண்மையினை நான் உணர்ந்த போது, அதுக்காக உதாரணத்துக்கு ஒரு விளையாட்டு கருவி, அந்த சுழல் தட்டு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், பூமராங்குன்னு சொல்லுவோம். அந்த கருவியை காட்டி உணர்த்திய உனது பெருமையை நான் எவ்வாறு கூறுவேன். இந்த சுழல் தட்டு விளையாட்டுல தட்டு போன்ற கருவியை ஒருத்தன் சுற்றி வீசுறான். அந்த கருவியானது அவன் எந்த விரைவுக்கு வீசுறானோ அதுக்கு ஏற்ப ஓடி போய் திருப்பி அவனிடமே வந்து சேருது. அது போல ஒருத்தர்கிட்ட எழுகின்ற எண்ண அலைகள் வான்காந்தத்துல இருப்பு நிலையாக உள்ள உன் அழுத்தம் என்னும் ஆற்றலால் அந்த அலையை வளைத்து அதற்கு ஒரு வட்ட அமைப்பை கொடுத்து அந்த அலைக்கு அத்தகைய திருப்பம் வந்த போது புறப்பட்ட இடத்தை அது நோக்குது. எந்த இடத்துல இருந்து புறப்பட்டதோ அந்த இடத்துக்கு அது வருது. அப்போது அந்த எண்ண அலையை வெளியிட்டவனது கருமையத்தில் இருக்கும் ஆற்றலாகவும் ஈர்க்கும் ஆற்றலாகவும் செயல்பட்டு சுருக்கி இருப்பாக்கி வைத்துக் கொள்கிறது. இந்த உண்மையினை அகக்காட்சியாக காட்டி எனக்கு உனது வினை விளைவு நீதியை அறிவித்த பெரும் கருணையை போற்றுகின்றேன். எவ்வளவு ஒரு அற்புதமான விளக்கத்தை கொடுத்திருக்கிறாங்க. சோ நமக்கும் மனவளக்கலைக்கு வரதுக்கு முன்னாடி நல்லது செஞ்சா சின்ன வயசுல சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. நல்லது செஞ்சா நல்லது கிடைக்கும், சொர்க்கத்துக்கு போலாம். தீமை செஞ்சா நரகத்துக்கு போனோம், அங்க வந்து எண்ணெய் கொப்பரையில போடுவாங்க. இப்படி எல்லாம் சொல்லி நமக்கு பயமுறுத்துவாங்க நல்ல செயல்களை செய்யணுங்கிறதுக்காக. ஆனா இந்த மனவளக்கலைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு, நாம எண்ணத்தால ஒரு விஷயத்த நினைச்சா கூட அது கூட கருமையத்துல பதிந்து கால நேரம் வரும்போது விளைவை கொடுக்கும். அப்ப நமக்கு ஒரு அவேர்னஸ் கொடுத்திருக்கிற எண்ணம் எழும்போதே அந்த எண்ணத்தை, நெகட்டிவான எண்ணம், ஏன்னா ஒரு நாளைக்கு 64,000 எண்ணங்கள் நமக்கு வருது. அதுல பார்த்தோம்னா 75% வந்து நெகட்டிவ் தாட்ஸ் தான் வருமா. அப்போ அந்த எண்ண அலைகளை கூட நம்மள பாசிட்டிவாக மாத்துறதுக்கு மகரிஷி நமக்கு அற்புதமா பயிற்சி கொடுத்திருக்கிறாங்க. அப்போ இந்த வித்தின் மூலம்தான் பிறவி தொடர் அப்படிங்கிறது நம்ம இறந்த பிறகு கூட அந்த அணு துகள்களோட கூட்டால உருவெடுத்த அந்த உடலும் உயிரும் பிரிந்து அதனதன் தரத்திற்கேற்ப அணுக்களோடு இணைந்து கொள்ளுமா. அததான் கொடுத்திருக்கிறாங்க. எத்தனையோ கோடி ஜீவன் ஒரே வித்தில் ஆம் எனில் இறந்தால் மறுபிறவி உயிர்கட்கு ஏது. அப்போ ஒரு இறந்து போன ஜீவனோட உயிர் மற்றொரு ஜீவனாக பிறப்பெடுக்க முடியாது. அப்படி பிறப்பெடுப்பது என்றால் பல கோடிக்கணக்கான ஜீவன்களாக பெருகி இருக்க முடியாது. வித்தின் மூலமாகத்தான் பல ஜீவன்களாக பிறவி தொடர் வந்துள்ளது அப்படின்னு சொல்லி இந்த கவிக்கு மகரிஷி விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. அப்போ நமக்கு எல்லாமே தெரியும். நம்மளோட கருமையம், கருமையத்துல முன்னோர்கள் அந்த பதிவுகள் இருக்கு, இம்பிரின்ஸ் இருக்கு. நம்ம ஒரு குழந்தை பிறக்கும் போதே பதிவுகளோட தான் பிறக்குது. அந்த முன்னோர்கள் செய்த வினைப்பதிவு வித்திலே உண்டு. அப்போ அந்த முன்னோர்கள் செஞ்ச பதிவுக்கு பேரு சஞ்சித கர்மா. நமக்கு முன்னாடி தாத்தா பாட்டு, அவங்களுக்கு முன்னாடின்னு 7 தலைமுறை செய்த பதிவுகள் எல்லாம் நம்மளோட அந்த குழந்தை பிறக்கும் போது அந்த கருமையத்துல சஞ்சித கர்மாவாக வருது. அதைத்தான் மகரிஷி அற்புதமா 3 வரி பாடல்ல கொடுத்திருக்கிறாங்க. கருவமைப்பின் வந்த வினைப்பதிவு சஞ்சிதமாம், உருவெடுத்த பின் கொண்ட வினைப்பதிவு பிராரப்தம். நம்ம 3 வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும், விவரம் தெரிகிறதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நாம செய்த நல்லதும் சரி கெட்டதும் சரி நம்முடைய கருமையத்துல பதிவாகி இருக்கும். அதுக்கு பேரு பிராரப்த கர்மம். இரு வினையும் கூடி எழும் புகு வினையே ஆக்காமியம், ஒரு வினையும் வீண் போகா உள்ளடங்கி பின் விளைவாம். அப்போ அந்த பதிவுகள் நம்ம எண்ணத்தால நினைச்சா கூட எண்ணம் சொல் எண்ணம் தான் சொல்லாகவும் செயலாகவும் மலர்கிறது. அப்போ அந்த எண்ணமானது சொல்லாக செயலாக மாறி என்னென்ன செயல்கள் செய்தமோ, என்னென்ன எண்ணங்கள் நினைத்தமோ, இது எல்லாமே நம்முடைய கருமையத்துல பதிந்ததோடு மட்டுமல்லாமல் உள்ளடங்கி பின் விளைவாம், கால நேரம் வரும்போது அதற்கான விளைவை கொடுக்கும் அப்படிங்கிறத மகரிஷி இந்த சுழல் தட்டு விளையாட்டு பாட்டின் மூலமாக நமக்கு ரொம்ப அற்புதமா விளக்கி சொல்லி இருக்கிறாங்க. அப்போ இந்த முன்னோர்கள் செஞ்ச பதிவு நம்மளோட வித்துல இருக்கு. மூளையிலே உன் செயலின் பதிவனைத்தும் உண்டு, பின்னே நீ செய் வினைக்கு புலன் 5ம் இயக்க பெற்ற பழக்க பதிவு உண்டு. இம்மூன்றும் உன்னை நீ உள்ளுணரும் அகத்தவத்தை ஆற்றி ஒவ்வொன்றாய் பழிப்பதிவை அகற்றி வர வேண்டும். அப்போ நமக்குள்ள நம்ம வாழ்வின் நோக்கம் என்னன்னு பார்த்தோம். 6வது அறிவுல முழுமை பெறணும்,
அறநெறி வாழ்க்கை வாழணும், நம்மளோட கருமையத்துல இருக்கக்கூடிய பதிவுகளை கழிக்கணும். அப்போ அந்த பதிவுகளை எப்படி கழிக்கிறதுங்கிறதுக்கு தான் மகரிஷி அற்புதமா நமக்கு பயிற்சிகள் மூலமாக வடிவமைச்சு கொடுத்திருக்கிறாங்க. அப்போ முதல்ல நம்மளோட கருமையத்துல இருக்கிற அந்த பாவ பதிவுகளை கழிக்கிறதுக்கு இப்போ நல்ல பதிவு இருந்ததுன்னா நம்ம இந்த மாதிரி நமக்கு மனவளக்கலை பயிற்சிகள்லாம் கிடைச்சது உண்மையிலேயே நம்ம முன்னோர்கள் செஞ்ச ஒரு பூர்வ ஜென்ம புண்ணியத்தினாலதான் நமக்கு இப்படி ஒரு பெரிய ஒரு கடவுள் தத்துவத்தை நமக்கு அவ்வளவு எளிமையா இறை தத்துவத்தை புரிய வச்சிருக்கிறாங்க. காந்த தத்துவத்தை நமக்கு எளிமையா புரிய வச்சு இந்த சுழல் தட்டு விளையாட்டு அந்த ஒரு பாட்டின் மூலமா நாம செய்த செயலுக்கு விளைவு உண்டு அப்படிங்கறத தெளிவா புரிய வச்சிருக்கிறாங்க. இத மாதிரி ஒவ்வொரு பாடல்கள் மூலமா மகரிஷி நமக்கு அவ்வளவு அற்புதமா விளக்கி சொல்லியிருக்காங்க. அடுத்து அது மட்டும் இல்லாம பயிற்சிகளையும் கொடுத்து நம்மளை செய்ய வச்சு அதுக்கான ரிசல்ட்டையும் நம்ம கொண்டு வரதுக்கான வழிமுறைகளையும் ரொம்ப எளிமையா வடிவமைச்சு கொடுத்திருக்கிறாங்க. அதனாலதான் இந்த பயிற்சி பேரே எளிய முறை குண்டலினி யோக பயிற்சி. அப்போ நம்ம பயிற்சி அந்த தவம் செய்ய 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 முதல்ல நம்ம ஆகினை தவம் முதல்ல அந்த தவம் தான் கொடுக்குறாங்க. அப்ப ஆகினை தவம் செய்ய 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 ஆகாமிய கர்மத்தில இருந்து விடுபடலாம். அப்ப ஆகாமிய கர்மம் நாளைக்கு நடக்க போற செயல். இந்த முன்னோர்கள் செஞ்ச அந்த சஞ்சிதமும் பிராரத்தமும் சேர்ந்துதான் நம்மளோட அறிவாட்சி தரம். அப்போ அதுதான் நாளைக்கு நடக்க போற செயலையே நிர்ணயிக்குது. அப்ப முதல்ல புருவ மத்தியில நமக்கு தீட்சையை கொடுத்து நமக்குள்ள ஒரு விழிப்பு நிலை, கான்ஸ்டன்ட் அவேர்னஸ், அதுவும் பார்த்தா விளைவறிந்த அயரா விழிப்பு நிலைய கொடுத்துட்டாங்க. அப்ப அப்படி கொடுக்கும்போது நமக்குள்ள என்ன விஷயம் ஒரு எண்ணம் வரும்போதே அதை ஆராய்ச்சி பண்ணி இது நல்ல எண்ணமா கெட்ட எண்ணமா அதுக்கான பயிற்சியும் கொடுத்து வரக்கூடிய எண்ணத்திலேயே நமக்கு நல்ல எண்ணமாக மாற்றும் போது அது கருமையத்துல நல்ல எண்ணம் தான் போய் பதியும். அப்போ பயிற்சிகளை தொடர்ந்து ஒரு நாள்ல இது வராது, நம்ம தொடர்ந்து பயிற்சிகளை செய்யணும். அப்ப தவம் ஆகினை தவம் செய்யணும் அப்படின்னா 20 நிமிஷம் உட்காரணும்னா உடம்பு நல்லா இருந்தா தானே உட்கார முடியும். அதுக்கும் அற்புதமா எளிய முறை உடற்பயிற்சி. அப்போ நம்ம முதல்ல உயிருக்கு உயிரை வளமாக வைத்துக் கொள்ளக்கூடிய காயகல்ப பயிற்சி செய்து உடற்பயிற்சி செய்யும் போது தவத்துக்கு நம்ம உடம்பு நல்லா தயாராயிரும். உட்கார்ந்து 20 நிமிஷம் நல்லா அற்புதமா நாம தவம் பண்ணலாம். அப்போ அந்த தவம் செய்ய 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 நம்முடைய மன அலைச்சுழல் வேகம், இது தவம் செய்யும் போது பதிவு கழியுதுங்கிறது ஒரு மேஜிக் கிடையாது. இது தவம் செய்ய செய்ய உள்ள என்ன நடக்குது, நம்முடைய மென்டல் ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. ஏன்னா ஆகினை தவத்துலதான் அந்த மனம் உயிரை கவனிக்குது. இப்போ நமக்கு அந்த ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. குறையும் போது நமக்கு ஒரு விழிப்பு நிலை கிடைக்குது. அப்ப எது நல்லது எது கெட்டது, இது செய்யலாமா, உணர்ச்சி வயப்பட்ட நிலையில இருந்து உணர்வு நிலைக்கு நாம கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்கிறோம். அடுத்து மகரிஷி நமக்கு துரிய தவம் கொடுத்திருக்கிறாங்க. இந்த துரிய தவத்துல மன இயக்கம் நின்று அந்த உயிர் உயிராகவே நிற்கிறது. அடுத்து அற்புதமா ஒரு தவம் கொடுத்திருக்கிறாங்க. அப்போ இந்த துரிய தவத்தின் மூலம் நம்முடைய பிராரப்த கர்ம வினைகள் 3 வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம என்னென்ன சின்ன சின்ன தவறுகள் பண்ணியிருப்போம். பெரிய தவறுகள் பண்ணா நம்ம இதுக்குள்ளெல்லாம் நிலைச்சு இருக்க முடியாது. ஏதோ சின்ன சின்ன தவறுகள், அதையும் நம்ம திருத்தி கொண்டு நம்முடைய வாழ்வின் நோக்கத்தை அடைவதற்கான பயிற்சியில தான் நம்ம எல்லாரும் ஈடுபட்டுட்டு இருக்கோம். அப்போ அந்த சின்ன சின்ன தவறுகளை கூட சரி பண்றதுக்கு நமக்குள்ள என்ன குற்றங்கள் இருக்குன்னு மௌனத்துல இருந்து ஆழ்ந்து நாம அந்த குறைகளை என்னென்ன இருக்குங்கிறத பிராயச்சித்தம் மூலமாகவும் அடுத்து மேல் பதிவு போடுறதன் மூலமாகவும் அந்த நம்மளோட குற்றம் குறைகளை கொஞ்சம் கொஞ்சமா கலைந்து அகத்தாய்வு பயிற்சிகள் செஞ்சு நம்முடைய அகத்துக்குள்ளாக சென்று ஆய்வு செய்து அதையும் நம்ம சரிப்படுத்தி கொள்கிறோம். அப்போ இந்த துரிய தவத்துல இந்த பிராரப்த கர்மா போயிருது. அடுத்தது 3வது அற்புதமான ஒரு தவம் கொடுத்திருக்கிறாங்க, துரிய அதீதம். துரியாதீத தவத்துல உயிர் தன்னோட மூலத்தை அறிகிறது. நாம எங்க இருந்து வந்தோம், எங்க போக போறோம், அததான் மகரிஷி அற்புதமா சொல்றாங்க. விழிப்பு நிலை என்ற அருள் வெளிச்சம் கொண்டு விருப்பு வெறுப்பென்னும் சுழலில் அலை மனத்தின் அழுக்கற தற்சோதனையில் முனைந்திடுங்கள். அன்பூற்றால் கடமை உணர்வாகும் வாழ்வு பழுத்து விடும். அறிவறிந்த பக்குவத்தால் பரத்தோடு உயிர் ஒன்றும் துரியாதீத முழு தவமோ பிறப்பு இறப்பு சக்கரத்தை முறித்து விடும் மெய் விளங்கி முழுமையாவீர். நம்முடைய பிறவி தொடர், நம்மளுடைய அந்த கவியோட இது என்ன, வித்தின் மூலம் தான் பிறவி தொடர் வருது. அப்போ இந்த பிறவி தொடர் நீண்டுட்டே இல்லாம இந்த பிறவியிலேயே நம்முடைய கருமையத்துல உள்ள பதிவுகளை கழித்து நாம வந்த நோக்கத்தை, எந்த நோக்கத்திற்காக வந்தோமோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கான முயற்சியில ஈடுபடுறதுக்குதான் என்ன சொல்றாங்க மகரிஷி,
இந்த துரியாதீத தவம் தான் பிறப்பு இறப்பு சக்கரத்தை முறித்து விடும் மெய் விளங்கி முழுமையாவீர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த துரியாதீதத்துல துரியம் கடந்த நிலையில, இந்த ஆதிக்கு சமமான சமாதி நிலையில எந்த அதிர்வியக்கத்துல நம்மளோட மனம் நின்றால் பிரபஞ்ச ரகசியங்கள் எல்லாம் தெரியுமோ அந்த இடம்தான் சமாதி நிலை. அப்ப அந்த இடத்துக்கே நம்மள போகிறதுக்கான ஒரு அற்புதமான துரியாதீத தவத்தை மகரிஷி நமக்கு வடிவமைச்சு கொடுத்திருக்கிறாங்க. அப்ப இந்த தவத்தை தான் வீடு பேரு, இந்த ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி, அந்த இறைநிலையோடு நாம எண்ணத்தை கலக்க விட்டு அந்த எண்ணமற்ற நிலையில நிறைநிலையாக மாறுறதுதான் இந்த துரியாதீத தவத்தோட சிறப்பு. அப்போ இந்த துரியாதீத தவத்துல முழுமை சித்திக்க மன தூய்மையும் வினை தூய்மையும் இன்றியமையாததாக இருக்கு. அப்ப இந்த தவத்தை செய்ய 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 நமக்கு அந்த மனம் பேரியக்க மண்டலத்துல உள்ள அந்த விண்ணோடு இணைது, வான்காந்தத்தோடு இணைது, மனம் விரிந்து நிற்கக்கூடிய ஒரு பழக்கத்துக்கு வருது. அப்போ பிரபஞ்சத்தை தாண்டி நாம செல்றோம். அந்த சுத்த வெளியோடு கலந்து அந்த சுத்த வெளி தவமும் செய்யறோம். அந்த சுத்த வெளி தவம் பண்ணும் போது அதுல என்ன இருக்கு, அங்க அன்பும் கருணையும் நிறைந்த இடம். ஆதி அனாதி சுத்த வெளி வெட்ட வெளி பூரணம் முழு முதற் பொருள் விஸ்வரூப தரிசனம், இந்த மாதிரி அல்லாஹ் இயேசு பரலோகம் பரமபிதா எல்லாமே அந்த இடம்தான். அப்ப அந்த இடத்துக்கே மகரிஷி நமக்கு படிப்படியா நம்மளை கூட்டிட்டு போய் அந்த இடத்துல மன அலைச்சுழல் அப்படி குறைக்கப்படுறதுனால மனம் மெய்ப்பொருளாக மாற்றம் பெறுகிறது. அப்போ அந்த மனமே, நம்முடைய மனம் அந்த சுத்த வெளியாக மாறுறதுனால அனைத்து இயக்கங்களும் சுத்த வெளியின் இயக்க நிலை அப்படிங்கிற உணர்வு நமக்கு ஏற்படுது. அண்டத்துல கடவுளாய் அழைக்கப்படுபவன் பிண்டத்தில் உயிரென பேசப்படுகிறான். அப்போ மனம் இறைநிலையோட ஒன்றி இந்த துரியாதீத தவத்துல ஒன்றி இணைந்து விடுது. அப்போ நமக்கு முழுமை பேறு உண்டாகிறது. நம்முடைய அந்த ஈகோ ஆணவம், ஏன்னா இந்த ஒவ்வொருத்தர் புராணங்கள் இதிகாசங்கள் எதை எடுத்து பார்த்தாலும் சரி, அதுல எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா கஷ்டங்கள் துன்பங்கள் வரத்துக்கு முக்கியமான காரணம் என்னன்னா மும்மலங்கள் தான், ஆணவம் கண்மம் மாயை. அப்போ இந்த ஆணவம் கண்மம் மாயை இந்த துரியாதீத தவத்துல அடியோடு அழிகிறதாம். அப்போ நமக்கு வாழ்க்கையில பிரச்சனைகள் துன்பங்கள் வருமா? எல்லா பிரச்சனைகளுக்கும் அதுதான் காரணம்னு சொல்றாங்க. அப்போ அந்த ஈகோ தன்முனைப்பு நம்மளை விட்டு அப்படியே அடியோடு அழிகிறது. இதை தொடர்ந்து நாம எந்த அளவுக்கு ஆழ்ந்து உணர்ந்து பயிற்சி செய்யறோமோ அந்த அளவுக்கு நமக்கு இது கிட்ட ஆரம்பிக்கும். அடுத்து முக்கால ஞானமும் மலர்கிறது. எதிர்காலத்துல என்ன நடக்கும், முன்னாடி என்ன நடந்தது, இப்போ அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற அந்த ஞானம் நமக்கு கிடைக்குதாம். நுண்மான் நுழைப்புலன் அறிவு நமக்கு ஏற்படும். எதையும் கூர்ந்து ஆராயக்கூடிய தன்மை. ஒரு செயலை செய்யணும் அப்படின்னா இந்த செயலை செய்யறதுனால இதோட விளைவு என்னவா இருக்கும், நன்மையா இருக்குமா தீமையா இருக்குமா, இது இப்போ நன்மையா இருக்கு பின்னாடி இதனால தீமை, அப்ப இதை செய்ய வேண்டாம் அப்படின்னு அந்த நுண்மான் நுழைந்து ஆராயக்கூடிய கூர்ந்து ஆராயக்கூடிய அந்த தன்மை நமக்கு ஏற்படுகிறது. நம்ம மனித பிறவி எடுத்ததோட நோக்கமே நிறைவேறுகிறது. அப்போ இவ்வளவு அற்புதமான இந்த துரியாதீத தவத்தை நாம தொடர்ந்து செய்ய 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 நம்முடைய பிறவியின் நோக்கம் என்ன, வாழ்வின் நோக்கம் என்ன அப்படிங்கிறதையும் உணர்ந்து மகரிஷி சொன்ன இந்த கவியில வித்தின் மூலமா தான், ஏன்னா நம்ம கிட்ட என்ன பதிவுகள் இருக்கோ அதுதான் நம்மளோட சந்ததிக்கு போகும். அப்ப நம்மளோட கருமையத்தை நாம தூய்மையா வச்சுக்கணும். கருமையத்துல களங்கங்கள் இருந்தது, தீய பதிவுகள் இருந்ததுன்னா நம்ம காலத்துக்கு அப்புறம் நம்மளோட சந்ததிக்கு போகும். அப்போ சந்ததிக்கு போகும்போது அவங்களுக்கு அது சஞ்சித கர்மாவாக மாறும். அப்போ நம்ம கஷ்டப்படுறதை விட நம்மளோட சந்ததிகள் கஷ்டப்படும் போது அதை நம்மளால தாங்கிக்க முடியாது. அப்போ நாம என்ன நினைக்கணும் அப்படின்னா, நம்ம இந்த பிறவியிலேயே என்னோட சந்ததிக்கு நான் நல்ல பதிவை கொடுத்துட்டு போகணும். அப்ப அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா, மகரிஷி அதுக்கும் எல்லாத்தையுமே சொல்லுவாங்களா, வாழைப்பழத்தை உரிச்சு கையில கொடுத்துட்டாங்கன்ற மாதிரி பேராசிரியர்கள்லாம் சொல்லுவாங்க. பழங்கள் எல்லாம் எடுத்து கட் பண்ணி ஜூஸ் போட்டு டம்ளர்ல எடுத்து கொடுத்துட்டாங்க, நம்மளோட வேலை குடிக்கிறது மட்டும்தான். சோ அதை மட்டும் நாம தொடர்ந்து பயிற்சிகளை விடாம செய்ய 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 இந்த உண்மைகள் எல்லாம் நமக்கு மகரிஷிக்கு 3வது படிச்சிருக்காங்க. எவ்வளவு உண்மைகள், அவங்களுக்கு எவ்வளவு பாடல்கள் எழுதியிருக்கிறாங்க. சோ எவ்வளவு உண்மைகள் பிரபஞ்ச ரகசியங்கள் எல்லாம் மகரிஷிக்கு கிடைச்சிருக்கு. அது எல்லாமே தனக்கு என்னென்ன கிடைச்சதோ எல்லாத்தையும் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. சோ நாம அதை தொடர்ந்து நாமளும் தவம் பண்ண 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 அந்த மன அலைச்சுழலுக்கு நாம போகும்போது நமக்கும் அந்த உண்மைகள் எல்லாம் தெரிய வரும்.
அப்ப நம்முடைய நோக்கமா என்ன இருக்கணும் அப்படின்னா, நமக்கு யாராவது தீமை செய்தாலோ என்ன செஞ்சாலும் சரி, அவங்க நம்மளுடைய கர்மாவை கழிக்கிறதுக்காக தான் இறைநிலை அனுப்பி வச்சிருக்கு அப்படிங்கிற அந்த பாயிண்ட் மகரிஷி கொடுத்த ஒரு அற்புதமான விஷயம் அது. நம்ம வாழ்த்துல கடைசி வாழ்த்துறோம். இன்னல் புரிவோர் எதிரியாக நினைப்போரை கூட மனம் திருந்தி நல்வாழ்வு பெறணும்னு கருணையோடு வாழ்த்துங்கள். மத்ததுக்கெல்லாம் கூட நார்மல் வாழ்த்துங்க. இதுக்கு மட்டும் ஸ்பெஷலா கருணையோடு வாழ்த்துங்க. நம்ம கோவப்பட்டு வாழ்த்தக்கூடாதுங்கிறதுக்காக கருணையோடு வாழ்த்தணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதெல்லாம் செய்ய 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 என்ன ஆகுதுன்னா, என்ன கஷ்டங்கள், என்ன துன்பங்கள் வந்தாலும் இது என்னுடைய கருமையத்திலிருந்து தான், என்னுடைய வித்துல இருந்து தான் இது வந்திருக்கு. அப்ப இத நான் தான் கழிச்சாகணும். இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனப்பக்குவம் நமக்கு தெளிவா கிடைக்கிறதுக்கு இந்த பயிற்சியை தொடர்ந்து எந்த அளவுக்கு அந்த துரியாதீத நிலையில ஆழ்ந்து ஆழ்ந்து போறோமோ, அந்த அளவுக்கு நமக்கு இது தெளிவாக புரிய ஆரம்பிக்கும். அப்போ நாம என்ன செயல் செய்யறோமோ, அந்த செயலுக்கான விளைவு கண்டிப்பா வரும். செயலுக்கு விளைவு நிச்சயம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதை இன்னும் ஒரு சம்பவத்தின் மூலம் நாம தெளிவா தெரிஞ்சுக்கலாம். ஒரு மாலை பொழுதுல சாலையில நிறைய வண்டி எல்லாம் போயிட்டு இருந்தது. அப்போ ஒரு விலை உயர்ந்த மோட்டார் வண்டி, ஒரு கார் வந்து நடுவழியில நின்றுச்சு. ரொம்ப இருட்டு அப்படியே வர ஆரம்பிச்சுச்சு. ஒரு லேடி மட்டும் அங்க நின்னுட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொருத்தரையா கேக்குறாங்க. யாருமே எல்லாரும் அவங்கவங்க அவசரத்துக்கு பார்த்தும் பார்க்காமலும் போய்க்கிட்டே இருக்காங்க. அப்போ அதுல ஒருத்தர் மட்டும் நிறுத்தி டூ வீலர்ல போயிட்டு இருந்தவரு நிறுத்தி இறங்கி அவங்க கிட்ட வந்து கேக்குறாரு. இந்த மாதிரி என்னாச்சு? ஏன் இப்படி நின்னுட்டு இருக்கிறீங்க? என்னன்னு கேட்டோனே அவங்க சொல்றாங்க. இந்த மாதிரி இது வண்டி ஓடல, என்னன்னு தெரியல. யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணல. எல்லாரும் போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு உடனே அந்த பெண்மணி ஆனா அவரை பாக்குறாரு. அவரை பார்த்தா ரொம்ப ஏழையா பசியோட இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா தமக்கு ஏதாவது தீங்கு பண்ணிருவாங்களோ அப்படின்ற ஒரு பயமும் அந்த அம்மாக்கு இருக்கு. குளிர்காலமா வேற இருக்கு. சரி இருந்தாலும் வேற வழியே இல்ல. இப்போதைக்கு அவர் ஓகே பண்ணட்டும்னு சொல்லி அவர இந்த வேலைய பண்ண சொல்றாங்க. அப்போ அவர் சொல்றாரு, என்னோட பேர் வந்து பிரையன் ஆண்டர்சன் அப்படின்னு அறிமுகம் பண்றாரு. அப்புறம் அதுல வந்து வண்டியில என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத பார்த்து அவங்களுக்கு அத உட்கார்ந்து அதுக்கு அடியில படுத்து அதுக்கு என்னென்ன தேவையோ அந்த வேலையெல்லாம் அவருக்கு தெரியறதுனால அதை எல்லாத்தையும் பண்ணிட்டு அந்த பெண்மணிட்ட சொல்றாரு. நான் வந்து செயின்ட் லூயிஸ்ன்ற இடத்துல இருந்து இந்த சாலை வழியா செல்ற அப்பதான் எனக்கு இந்த கஷ்டம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி அவருக்கு நன்றி சொல்றாங்க இந்த அம்மா. அப்புறம் வந்து எல்லாம் முடிஞ்சிட்டு அந்த பெண்மணி வந்து உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்? ஒருவேளை நிறைய கேட்பாரோ அப்படிங்கிற சந்தேகத்தோட அந்த பெண்மணி, ஏன்னா நம்ம கிட்ட இருந்து ஏதோ பணத்தை வாங்குறதுக்கு தான் இவரு இந்த மாதிரி எல்லாம் நல்லவர் மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு அப்படி இப்படின்னு இந்த அம்மா மனசுக்குள்ள எண்ணம் ஓடிட்டே இருக்கு. ஆனா அந்த பிரயன் அவர் வந்து என்ன பண்ணாருன்னா, அந்த அம்மா கிட்ட சொல்றாரு, என்னோட வேலை இது கிடையாது. ஆனா நான் வந்து தேவைப்பட்டவர்களுக்கு உதவி செய்யறேன். இது என்னோட வேலை இல்ல. கடவுள் வந்து இது போல எனக்கு பலமுறை உதவி செஞ்சிருக்கிறாரு. அதனால நீங்க எனக்கு உண்மையா ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா, இது போல யாராவது கஷ்டத்துல இருக்கும்போது உதவி செஞ்சு, அப்போ அவங்கள நினைச்சு அவங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்ப என்ன நினைச்சுக்கோங்க. அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம அவர் பாட்டுக்கு வண்டி எடுத்துட்டு போயிடுறாரு. அப்போ இந்த பெண்மணிக்கு ஒரே ஆச்சரியம். சார் இவரை போய் நம்ம தப்பா நினைச்சோமே அப்படிங்கிற எண்ணத்தோட இவ்ளோ நல்லவங்க கூட இருக்கிறாங்களே அப்படிங்கிற எண்ணத்தோட அப்படியே கார்ல ஏறி போயிட்டே இருக்கிறாங்க. பசிக்குது. ஒரு உணவு இதுல போய் ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. சோ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்தா அங்க ஒரு பெண்மணி வந்து நல்ல சர்வீஸ் பண்றாங்க. உங்களுக்கு என்ன வேணும்? என்ன ஏதுன்னு எல்லாம் கேட்கறாங்க. ஆனா அந்த பெண்மணிய பார்த்தா ஒரு 8 மாத கர்ப்பிணியா இருக்காங்க. ஆனா தன்னோட அந்த டயர்ட்னஸ கொஞ்சம் கூட வெளிப்படுத்தாம அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு கேட்டு அங்க இங்கேயும் ஓடி ஆடிட்டு வேலை பார்த்துட்டே இருக்கிறாங்க. அப்போ சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த பெண்மணி வந்து அவர் சொன்னது ஞாபகம் வந்தது. யாருக்கு உதவி தேவைப்படுதோ அவங்களுக்கு நீங்க பண்ணுங்கன்னு. அப்போ இந்த பெண்மணி இந்த 8 மாதம் நிறை மாத கர்ப்பிணியா இருக்கும்போது கூட வேலைக்கு வராங்கன்னா அவங்களுக்கு பண தேவை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சாப்பிட்டதுக்கு மேல அதிகமா ஒரு $100 நோட்ட அந்த பணிப்பெண்ணுக்கு அந்த இதுக்குள்ள குடுக்குறாங்க. முதல்ல $100 குடுக்குறாங்க. அந்த பெண் வந்து சாப்பிட அவங்களோட பில்லு போக மீதி பணத்தை எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வந்து அங்க யாருமே இல்ல. அப்போ அங்க ஒரு காகிதத்துல எழுதி இருக்கு. என்னன்னு பார்த்தா, எனக்கு எதுவும் திருப்பி தர வேண்டாம். தக்க சமயத்துல எனக்கு ஒருத்தர் உதவி செஞ்சாரு. அதே மாரி நான் உங்களுக்கு உதவி செய்றேன். நீங்க எனக்கு ஏதேனும் தர விரும்பினா, சமயம் வரும்போது உதவி செய்யவும் அப்படின்னு போட்டு அதுக்கு கீழயும் ஒரு $400 கீழ வச்சிருந்தாங்களாம். அந்த பணிப்பெண்ணோட கண்ணுல இருந்து
கண்ணீர் தார தாரையா வந்துதான். ஏன்னா அவங்களுக்கு வந்து அவ்வளோ பண தேவை இருக்கு. சோ அவ வீட்டுக்கு போறா. வீட்டுக்கு போய் தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட போய் இந்த நடந்த சம்பவத்த எல்லாம் கூறி அந்த பணத்த நம்ம அடுத்த மாதம் இந்த குழந்தை பிறப்புக்கு பணத்துக்கு எங்க போறது? ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் நெறைய ஆகுமேன்ட்டு தான் வேல பார்த்துட்டு இருந்தோம். இருந்தாலும் வர பணம் நமக்கே சரியா போயிடுது. எப்படி அந்த புது உறவு வராத நம்ம எப்படி அதுக்கான பணத்த செலவு பண்றதுன்னு வருத்தத்துல இருந்தோம். ஆனா பாருங்களேன், இன்னைக்கு எனக்கு வந்து இவ்ளோ பணம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்களாம். அந்த பெண்ணு வேற யாரும் இல்ல. எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த பிரயனோட மனைவி தான் அவங்க. அப்போ நாம வந்து மற்றவங்களுக்கு பிரதி உபகாரம் எதிர்பார்க்காம உதவி செய்யணும். தன்னலமற்ற உதவி வந்து மகிழ்ச்சிய கொடுக்கும். பல சமயம் நாம செய்த உதவி நம்மையே வந்தடையும். பூமராங் மாரி சுழல் தட்டு விளையாட்டில்னு மகரிஷி சொன்ன மாதிரி தான். சோ பிறரை சந்தோஷப்படுத்துவதுதான் பெரிய பரிசளிப்பு. அப்போ அந்த அளவுக்கு நமக்கு இந்த வித்தின் மூலம் தான் பிறவித் தொடர். அப்போ நம்முடைய வித்து அப்படி பிறப்பெடுப்பது அப்படிங்கிறது பல கோடிக்கணக்கான ஜீவன்களாக பெருகி இருக்க முடியாது. இந்த வித்தின் மூலம் தான் பல ஜீவன்களாக பிறவி தொடர் வந்துள்ளது அப்படிங்கிற உண்மைய புரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா புனரபி மரணம், புனரபி ஜனனம், புனரபி மரணம்னு சொல்லுவாங்க. அதே மாரி நம்ம பதிவு இருக்க 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 அது திருப்பி திருப்பி போய் யார் மூலமாக வந்து அது வெளிவந்துட்டு இருக்கும். அப்போ நம்முடைய இந்த பிறவியின் நோக்கத்தை நாம உணர்ந்து நம்முடைய கருமைய பதிவுகள்ல நல்ல பதிவுகளாக மாற்றிக்கொள்வதற்கு மகரிஷி கொடுத்த அற்புதமான தவ பயிற்சிகளையும் உடற்பயிற்சியையும் காயகல்ப பயிற்சியும் தொடர்ந்து செய்ய செய்ய நம்ம பயிற்சியை செஞ்சாவே போதும், எல்லாம் தானாகவே வந்துவிடும். அப்போ அந்த அளவுக்கு இந்த அதாவது பிறப்புக்கும் நம்முடைய வாழ்கின்ற வாழ்வுக்கும் இறப்புக்கும் இயக்க நிலைமையாக உள்ளது இந்த கருமையம் தான். அப்ப இந்த கருமையத்தை தான் ஆன்மா, ஜீவன், அகம், உள்ளம், உயிரின கருவூலம், நெஞ்சம் அப்படின்ற சொல்லெல்லாம் சொல்றாங்க. அப்ப இந்த கருமையம் தெய்வீக நீதிமன்றத்துல இந்த வித்து இருக்கக்கூடிய இடத்துல நாம நல்ல பதிவுகளை மேல போடணும். அதுக்கு மகரிஷி பயிற்சி கொடுத்திருக்கிறாங்க. 9 வகையான தவம் கொடுத்திருக்கிறாங்க. அது போக பாவ பதிவுகளை எப்படி போக்குறதுக்கான வழிமுறைகளையும் கொடுத்திருக்கிறாங்க. நம்மளுடைய ஜீவகாந்தத்தை பெருக்கிக் கொள்வதற்கான பயிற்சியும் கொடுத்திருக்கிறாங்க. சோ இவ்வளவு பயிற்சிகளையும் நாம தொடர்ந்து செய்ய 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 நம்ம வந்து வாழ்வின் நோக்கமாகிய அந்த இறைநிலையை உணர்வதற்கான முயற்சியில ஈடுபட முடியும் என்று சொல்லி எனக்கு இந்த அருமையான வாய்ப்பை நல்கிய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் என்ற நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்து அமர்கிறேன். வாழ்க வளமுடன்.